வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக நான் எப்பொழுது சொல்லிக்கொள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கும் உதவியாக இருக்கும். இன்னும் அதிகமான பேர்களுக்கு தேவ வசனம் சென்றடைவதற்கு வசதியாக இருக்கும். நம்ம இப்போ வேத வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லும்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு வந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 3, ஆதியாகமம் 2. இப்போ முதல்ல இன்னைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக போவோம். கர்த்தருடைய கிரியேஷனை பற்றி நம்ம படித்தோம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கிரியேட் பண்ணி அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு அதான் போட்டிருக்கும் 15வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, அப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதை பண்படுத்தி காரு. இதில் பண்படுத்தி காரணம்னா you get all the thing. You can till the earth, you can go deep into the earth, and அதுக்குள்ள ஆழத்துக்கு போய் நீ அங்கே என்னென்ன கண்டுபிடிக்கிறோ அதெல்லாம் எடுத்துக்கோ. யூஸ் இட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதுதான் நடக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் ஆயில் இது கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ஆயில் நிறையா இருக்குது, டெபாசிட்ஸ் இருக்குன்னா, அந்த காலத்தில் அவர் போட்ட ஆசீர்வாதங்கள் தான். அப்போ கர்த்தர் அதை கிரியேட் பண்ணி உள்ளே வச்சுருக்காரு. வென் மேன் ட்ரைஸ் டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கும்போது he has the authority to drill the oil out of the earth. இது மோசே இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதிக்கும் போதும் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கூறுவார். Let us turn our Bibles to உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம். 18-19. செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலிலுள்ள மறைத்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றார். எப்போ எழுதி வச்சிருக்குது? எப்போவோ, இது 3500-4000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சது. அது பக்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க மெடிட்ரேனியன் சீல பெட்ரோல் இருக்குதுன்னு, இது ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்குதுன்னு. அதுக்கு தான் இவ்வளோ போட்டி. வார் மிடில் ஈஸ்ட் வாரே இதுதான். அப்போ எங்கே பொருள் இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த இடத்துல போயிருக்குது. அவனுக்கு அந்த எபிலிட்டி கொடுத்துட்டாரு. இப்போ மோசஸ் மூலமாக ப்ராஃபஸி வர வருது. நீ கடலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களை அனுபவிப்பாய். கடல்களில் எத்தனையோ இருக்குது. ஈவன் yesterday I studied one scientific this thing. Even gold is there, it seems. கடலுக்குள்ளே நிறைய பேர் கோல்டு 2 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சில நம்ம ஈக்கானமிஸ்ட் எல்லாம். இப்போ கண்டுபிடிக்கிறாங்க கடலில் கோல்டு நிறையா இருக்குது. இப்போ அவன் டைவிங் கியர் போட்டு உள்ளே போயிடுவானுங்க. ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்காரு. இது ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மனுஷனை படைக்கும் போதே அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாரு. புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கர்த்தர் அங்கே வச்சுருக்கிறதே எடுத்துகிட்டு வராங்க, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். முதல்ல அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தையும் படித்தோம். இங்கே படித்தோம் 12வது வசனம் பாருங்கள். அது 2:12. அந்த தேசத்தின் பொன் நல்லது. பார்த்தீங்களா?
நம்ம சொல்கிற நம்ம லாங்குவேஜில் சொல்கிறபடி பார்த்தா 24 கேரட் கோல்டு, 22 கேரட் கோல்டு, 18 கேரட் கோல்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வியாபாரிகள். அங்கே பியோர் கோல்டு, அந்த தேசத்தின் பொன் நல்லது. இது ஆண்டவரே சொல்கிறாரு. Now let us go back to verse 15. அதை பண்படுத்தவும் காக்கவும் அதை வைத்தார். அவனை கொண்டாந்து வச்சுட்டு ஒரே ஒரு கமாண்டு தான் கொடுக்குறாரு. என்ன கமாண்ட் கொடுக்குறாரு? நீ எல்லாம் சாப்பிடலாம், உனக்கு பசிக்கும்பா, நீ வேலை செய்யும்போது உனக்கு பசி எடுக்கும். இன்றைக்கும் நம்மளுக்கெல்லாம் பசி எடுத்துச்சுன்னா நம்ம உடனே எதோ மிட் நைட்லலாம் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து உடம்பு கெடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி அவனுக்கும் வேலை செய்யும்போது பசி எடுக்கும். அதனால் என்ன பண்ண, அங்கே இருக்க பழங்கள்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் சாப்பிடு, எக்ஸப்ட் ஒரு பழத்தை, ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை ஒண்டி படிக்காத அப்படின்னு ஒரு ஒபே பண்ணுவானான்னு பார்க்குறது தான். இட்ஸ் God doesn't prohibit anything from us. அவர் அவன் கீழ்ப்படுகிறானா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதி ஆயிராது. இது பவுல் எழுதினது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இப்போ மனுஷர்கள் மாதிரி உலகத்தார் சொல்கிறபடி பார்த்தா தண்ணி அடிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, சிகரெட் குடிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, இந்த சரீரத்துக்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் என்னுடைய இந்த நாட்கள் வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. ஏனென்றால் என் உடம்புக்கு அது தீமை என்பது எனக்கு தெரியும். ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை நான் கெடுக்கிறேன் என்றது எனக்கு தெரியும். இப்போ நான் செய்தேன் என்றால் கர்த்தரை, ஆவியானவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, மக்களுக்கு புரியணும். இந்த காலத்து இளைஞர்கள் அப்படியே பார்க்குறாங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க ஊதிக்கிட்டு போகிறாங்க. அவங்க தான் ஊதுறாங்கன்னு பார்த்தா பெண் பிள்ளைகளும் ஓடுறாங்க. ரியலி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில். இது எங்கள் காலத்தில் நாங்கள் அது எங்கள் பசங்க ஊதுனாங்க. ஐ திங்க் 12th 11th ஸ்டாண்டர்டு அந்த காலத்தில் SSLCன்னு பேர். அப்போ சிகரெட் பிடிப்பாங்க, அதை நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம். காலேஜில் வந்து ஊதுவாங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம், அதையும் பார்ப்போம் நாங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க ரொம்ப பயங்கரமாக எதை செய்யாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சின்ன வயசுலேயே புற்றுநோய் வந்துடுச்சு, அந்த நோய் வந்துடுச்சு, இது நோய் வந்துடுச்சு. எதுதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, என்னால் முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். வேத வசனத்தின்படி கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, இதுதான் சாப்பிடலாம், இது நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வைத்திருக்கிறாரு. அதன்படி நான் சாப்பிடுவேன், இதுபடி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக இங்கேயும் அதான் போட்டிருக்கு. தோட்டத்தில் உள்ள கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த இடத்துல ஒரே ஒன்று சொல்கிறாரு, அவன் செய்வான்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, எப்பவுமே கீழ்ப்படிதல் நம்மளுக்கு வேணும். ஒபீடியன்ஸ், காட் லைக்ஸ் ஒபீடியன்ஸ். கர்த்தர் ஒரு காரியத்தை வேண்டான்னு விலக்கி வைத்தா நம்ம அதை ஒபே பண்ணிட்டோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மள. இப்போ இங்கே இது மரத்துலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லை, டிஸ்ஒபீடியன்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது. when we disobey we irritate God. அவர் முதல்ல சொல்லிட்டார் இங்கே, அப்பா அங்கே ஒரு கிரீச்சர் உன்ன மாதிரியே ஒன்று பறிச்சிருக்கேன், அது பேர் சாவு, அது தூங்கிட்டு இருக்குது, அதை போய் எழுப்பி விட்றாத. அது எப்போ எழும்புன்னா, நீ அந்த மரத்தோட கனியை புசிச்சின்னா அது எழும்பிடும், அது உயிர் வந்துடும். அது உயிர் வந்துச்சுன்னா அது தூங்கிட்டு இருக்குது, உயிரோட தான் இருக்குது, தூங்கிட்டு இருக்குது. இப்போ அது எந்திரிச்சிச்சுன்னா அது உன்னை பிடிச்சிடும். அது உன்னை பிடிச்சின்னா நீ செத்து போயிடுவேன். யூ வில் கோ டு ஸ்லீப் அண்ட் இட் வில் ரைஸ் அப். அதனால தான் கிறிஸ்தவனுங்களை சாவு போகும்போது சொல்லுவாங்க, இயேசு கூட சொன்னார், லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிளில் இருக்க ஒவ்வொரு டேர்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Disobedience brought failure and death in man's life. இந்த பழத்தை தான் இவன் எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தானோ யாருக்கு தெரியாது.
எத்தனையோ வருஷங்கள் ஆதாம் 930 வருஷம் இருந்தால் ஜீவித்தான் போட்டிருக்கு வேதத்தில். ரெண்டாவது என்ன பண்ணார், இப்படி கட்டளையிட்டார். பின்பு 18வது வசனம் பாரு. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது காட்ஸ் வேஸ். இப்போ நீதிமொழிகளில் நம்ம படிக்கணும்ல, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், அவருடைய யோசனைகள் ரொம்ப நல்லவைகள் அப்படின்னு வாசிக்கிறோம்ல, அதே தான் இங்கே. ஆனாலும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. முதல்ல யோசனை கொடுத்தாரு, அந்த கனியை பூச்சின்னா செத்து போயிடுவான், இந்த சாவை எழுப்பி விட்டுருவார். இங்கே என்ன சொல்கிறாரு, நீ தனியாக இருப்பது நல்லதில்லை, நான் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஏன்னா நான் காக்காவை படித்த போது அது எல்லாத்துக்கும் நீ தான் பேர் வச்ச. ஆனால் அதுக்கு ஆம்பளை பொம்பளைன்றது, சிங்கத்தை படைத்தேன், எல்லாத்தையும் படைச்சி உன்கிட்ட தான் கொண்டு வந்தேன், உன்கிட்ட நீ பேர் வைக்கிற வேலை வச்சேன் உனக்கு. ஸோ மனுஷன் ஏதாவது கண்டுபிடிச்சான்னா புதுசாக ஒரு பேர் வைப்பான். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி ஏஐன்னு கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என் மொபைல் ஃபோனு இப்போ கொஞ்சம் தகராறு பண்ணுது. அதனால் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறப்பன்னா என் மனைவி சொல்கிறா, இந்த ஃபோன் போட்டிங்கன்னா அதில் ஏஐ இருக்குதான். எனக்கு ஏஐனால என்னன்னு தெரியல, இதை படிக்கணும் இதெல்லாம். ஆனால் உலகம் ஃபுல்லாக ஏஐ தான் பேசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்லுது, என் மகளோட வீட்டில் இருக்கிற ஏஐகிட்ட பேசியிருக்கேன். பேசும்போது அது என்ன சொல்லுவாங்க, சூட்டபிள் ஆன்சர் கொடுக்கும். தெரிலன்னு சொல்லிட்டு போயிடும். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ அவன் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டான். கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரா இல்லையா இப்போ தெரியல. ஆனால் அவன் பேர் வச்சான், மனுஷன் அதை கண்டுபிடிச்சான், அது பேர் வச்சான். இப்போ இங்கே இது புசிக்கிற நாளிலே சாவா இது சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, அப்பா அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு துணையை உண்டாக்குவேன் என்றார். சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவருக்கு இப்போ தான் பேரிடுவான்னு தெரியும், இருந்தும் அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவன் அதை பார்க்குறான், என்னடா இது அப்படின்னு பார்க்குறான். அது காணிச்சு உடனே காக்கான்றான். இது நம்ம ஊர்படி, நீங்கள் வெளிநாட்டு, ஆனால் எதை காக்கா எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் கற்றுது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டான். இந்த வேலையை ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அவருக்கு. இது பேர் வச்சு அவர் பார்த்து பேர் வைக்கிற வேலை. இட்ஸ் எ மேனேஜரியல் ஜாப். ஓகே, அவைகளை பார்க்கும்படி பேரிடுவான் என்று பார்க்கும்படி அப்படி கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டானோ அது அப்படியே ஆயிட்டு. அப்போ God gave an authority to him, whatever he speaks. Adam has named them and also he speaks. அது கேரக்டரை பார்க்குறான், பேர் வைக்கிறான், அது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கிட்ட ஒரு தேவத்தன்மை இருக்குது. ஏனென்றால் அவனுடைய தேவ சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவத்தன்மை இருக்குது. அதனால் அவன் சொல்கிறத ஒத்துக்கிறாரு. எஸ், யூ ஆர் ரைட் மேன், யூ ஆர் ரைட் அப்படின்னு கர்த்தர் ஒத்துக்கிறாரு.